காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கடினமான சாலோட டே 14. காலையில் எழுந்ததும் பவரெல்லாம் அடித்து வச்சுட்டு ரன்னிங் போகிறக்காண்டி ஷூ மாட்டி கிளம்பியாச்சு. அப்படியே ரன்னிங் ஓட ஆரம்பிச்சாச்சு. ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு அப்படியே 2 ரவுண்ட் நடந்துட்டு அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சாச்சு. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே குளிக்க போயாச்சு. அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையை ரெடி பண்ணிட்டு அப்படியே மார்னிங்க்கு பழைய சோறு முட்டை எடுத்து சாப்பிட்டேன். பழைய சோறு சாப்பிட்றவங்களாம் கமெண்ட் பண்ணிடுவோம். மதியானம் பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு வீட்டில் சாப்பாடு செய்ய வேண்டியது இருந்துச்சுனால சாப்பாடு செஞ்சுட்டு அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணிங்கன்ட்டு கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டு போங்க. இன்றைக்கான என்ன லெசன்னா, நம்ம வேலையை நம்ம செய்யணும். உலகம் 1000 பேசும். நீ நல்லா இருந்தாலும் பேசும், நீ நல்லா இல்லைனாலும் பேசும். அதனால் நீ செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில் நீ சக்ஸஸ் அடைவு. அதனால் யார் சொல்கிறதுன்னு காதில் வாங்காது. உனக்கு என்ன தோணுதோ நீ கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணு. அப்படியே இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை பார்க்க வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வழக்கம் போல் சிக்கன் சாப்பிட்டு பைபிள் ரீட் பண்ண உட்காந்துச்சு. பைபிள் ரீட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கான 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.